கேக்ல மயில் துள்ளி விளாட போகுதுங்க. கேக்க விட மயில் இன்னைக்கு நான் ரொம்ப பெருசா செஞ்சு விட்டுட்டேன். நான் ஏன் பெருசா செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா, மயில் தீம் தானே நமக்கு கான்செப்டே. அதனால மயில் நல்லா பெருசா தெரிஞ்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தாங்க நைட்டு பகலுமா வேகமா இந்த கேக்க செஞ்சேன். கிட்டத்தட்ட இந்த கேக்க முடிக்கிறதுக்கே எனக்கு 2 hours ஆயிடுச்சுங்க. உண்மையை சொல்ல போனா நான் மயிலெல்லாம் நேரடியா பார்த்ததே இல்லைங்க சின்ன வயசுலலாம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் மயில் இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. டிவில வேணா அடிக்கடி பார்த்திருக்கேன், நான் படிக்கிற புத்தகத்துல பார்த்திருக்கேன். அதை தாண்டி நான் நேர்ல மயில் தோகை விரிச்சு பார்த்ததே இல்லைங்க. எனக்கும் ஆசையா இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துருவோம் அப்படின்ட்டு. இதுல எனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் நடந்ததுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மீடியால பார்த்து வாங்குறத விட ஒருத்தங்க ரெக்கமெண்டேஷன்ல ஒரு கேக் வருது அப்படின்றப்போ அதோட ஹாப்பினஸே வேற லெவல்ல இருக்கும். மயில் தோகை லெட்டர்ஸ் எல்லாமே வச்சுட்டோம், ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாங்க. பார்த்தா சாமி கிட்ட நான் செஞ்சு வச்ச வேலை கொண்டு போய் வச்சு விட்டு வந்துட்டேன், அதை மறந்துட்டோம். அதுக்கப்புறம் கடைசி அந்த வேலையும் தூக்கிட்டு வந்து இதுல குத்தி விட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாக்குறப்போ இந்த மயில் கேக்கோட அவுட்புட் இப்படி தாங்க இருந்தது. அவ்வளவுதாங்க, நம்ம செஞ்ச இந்த பீகாக் கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பை.